أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மா எனும் கடமை ஏற்று இங்கு குழுமிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஏராளமான வரலாறுகளை நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த வரலாறுகள் அனைத்தும் நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது படிப்பினை பெற்று நல்லோருடைய வரலாறாக இருந்தால் அந்த நல்லோருடைய தன்மைகளை பெற்று நாம் நடக்க வேண்டும் என்றும், தீயோருடைய வரலாறாக இருந்தால் அது போன்ற தன்மை நம்மிடம் வந்துவிடக் கூடாது என்றும் படிப்பினை பெறுவதற்காக ஏராளமான வரலாறுகளை நமக்கு சொல்லித் தருகிறான். அப்படி இறைவன் நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்லித் தருகின்ற அந்த வரலாறுகளில் அதிகமாக இறைவனால் சபிக்கப்பட்ட, இறைவனுடைய சாபத்திற்கு உள்ளான நன்றி கெட்ட கூட்டம் என்று இறைவனால் வர்ணிக்கப்பட்ட ஒரு சாரார் தான் யூதர்கள். இவர்களை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் இவர்களுடைய தன்மை எத்தகையதாக இருந்தது, இவர்கள் வரலாறு முழுவதும் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், இறைவன் அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறான், அதை மறந்து இவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்றெல்லாம் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் அவர்களுடைய வரலாறுகளை இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். அதிலும் குறிப்பாக சூரத்துல் பக்ராவிலே ஒரு முழு தொகுப்பாக இறைவன் அவர்களை பற்றி, யூதர்களை பற்றிய பெரும்பான்மை தகவல்களை 40வது வசனத்திலிருந்து அப்படியே பட்டியல் போடுகிறான். அந்த 40வது வசனத்திலிருந்து ஒரு கணிசமான வசனத்தை, ஒரு 20 வசனத்தை நாம் படித்தாலே இவர்களுடைய எப்படிப்பட்ட மனப்பான்மை கொண்டவர்கள், இவர்கள் எப்படிப்பட்ட சூழ்ச்சிக்கு சொந்தக்காரர்கள், நன்றி கெட்டவர்களாக வரலாறுகளில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் படிக்கின்ற பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். ஃபிரௌனிடம் சென்று அந்த பனி இஸ்ரவேலர் மக்களுக்காக மூசா நபி குரல் கொடுக்கிறார். அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களை நீ விடுவித்து விடு, அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாய், அவர்களை நீ
அவர்களுடைய ஆண்களை எல்லாம் கொன்று பெண்களை மட்டும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாய். இப்படியான பெரும் கொடுமைகளை ஃபிரௌன் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு எதிரான பல அடக்குமுறைகளையும் சர்வாதிகாரத்தையும் ஃபிரௌன் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்காக மூசா நபி குரல் கொடுக்கிறார். இந்த மக்களை விடுவித்து விடு, இவர்களை விட்டு விடு, இவர்களுக்கான உரிமையை கொடுத்து விடு, இவர்களை வாழ விடு என்று அந்த மக்களுடைய விடுதலைக்காக மூசா நபி கடுமையாக போராடுகிறார். ஒரு பெரும் சர்வாதிகாரியை எதிர்க்கிறார். பல மிரட்டல்களை தாங்கிக் கொள்கிறார். இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி அந்த மக்களுடைய விடுதலைக்காக மூசா நபி பாடுபடுகிறார். அவர்கள உள்ளவங்க தான் அந்த யூதர்கள், அந்த இஸ்ரவேலர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் யூதர்கள். அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை மூசா நபி போதித்து அவர்கள் கஷ்டப்படுகிற பொழுது, ஃபிரௌனால் கொடுமைப்படுத்தப்படுகிற பொழுது அவர்களுடைய விடுதலைக்காகவும் மூசா நபி குரல் கொடுக்கிறார். இப்படி குரல் கொடுத்து அவர்களுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கு சரியான வழியை, மார்க்க நெறியை மூசா நபி சொன்ன பொழுதும் கூட அவரை சாதாரணமாக ஏற்றுக்கொண்டார்களா? நிம்மதியாக அந்த மூசா நபியை வாழ விட்டார்களா? அவருடைய பிரச்சாரத்தை நிம்மதியாக கொண்டு போக உறுதுணையாக அவர்கள் நின்றார்களா என்றால் இல்லை. உலகில் உள்ள அனைத்து சூழ்ச்சிகளையும், அனைத்து கொடுமைகளையும், மன நெருக்கடிகளையும், ஏருக்கு மாறாக செய்கின்ற காரியங்களையும், நன்றி மறக்கின்ற தன்மையையும், துரோகத்தையும் மூசா நபிக்கு அந்த மக்கள் செய்தார்கள். வரலாறை படித்து பாருங்கள். அவ்வளவு கொடுமைகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறான் ஃபிரௌன். அப்போது ஃபிரௌன் அந்த மக்களை துரத்துகிறான். மூசா நபி இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார். இறைவன் ஒரு பெரும் அற்புதத்தை அங்கே நிகழ்த்தி காட்டுகிறான். இது ஃபரக்னா பிக்குமுல் பஹர் ஃபன்ஜைனாக்கும், உங்களுக்கு நாம் கடலை பிளந்து வழியை ஏற்படுத்தினோம், அந்த வழியின் மூலமாக உங்களை நாம் காப்பாற்றினோம். வஅக்ரக்னா ஆல ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை மூழ்கடித்து உங்களை நாம் காப்பாற்றினோம் என்று இறைவன் சொல்லுகிறான். கடல் பிளக்கிறதை இந்த உலகம் பார்த்திருக்குமா? இந்த உலகம் பார்த்திடாத பெரும் அருட்கொடையை அந்த மக்களுக்காக இறைவன் கொடுத்தான். கடலை பொளக்கிறான். அவ்வளவு பெரிய அற்புதத்தை, அருட்கொடையை கண்கூடாக அந்த சமுதாயம், அந்த கூட்டம் பார்க்கிறது. இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்தா ஈமான் எப்படி வலுப்பெறணும், ஈமான் எப்படி உறுதியாகணும், இறைவனின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கு இறுக்கமாக ஆக வேண்டும். ஆனால் ஆனதான் இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்க்கிறாங்க. பார்த்து முடித்த பிறகு காளை கன்ற கடவுளை எடுத்துக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய நன்றி மறந்த தன்மையை பாருங்க. இன்றைக்கு நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம்னா, இஸ்லாத்தின்படி நாம நடக்கிறோம்னா, குர்ஆன் என்கின்ற அற்புதத்தை பார்க்கிறோம், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை படிக்கின்றோம். இதுதான் உண்மையான வேதம், இந்த வேதத்தை சொன்ன அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று நாம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வெளிப்பட்ட அற்புதங்களை கூட நாம பார்த்தது கிடையாது. குர்ஆனை மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறோமா? இல்லை. நபிகள் நாயகம் செய்த அற்புதங்களை பார்த்திருக்கிறோமா? இல்லை. அப்ப இது எதுவுமே பார்க்காம நாம் இன்றைக்கு இஸ்லாத்தில் இருக்கிறோம்னா குர்ஆனுடைய வார்த்தைகளை மட்டும் பார்த்து இருக்கிறோம். ஆனா இவர்கள் கடலை அல்லாஹ் கண்கூடாக பிளந்து காட்டுகிறான், நடுவிலே வழியை ஏற்படுத்தி காட்டுகிறான். ஃபிரௌனிடமிருந்து அந்த மக்களை காப்பாற்றி பெரும் அருள் புரிந்து அவர்களை காப்பாற்றி கடலை பிளந்து காட்டுறான். அவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்தவர்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்த, கருவியாக இருந்த மூசா நபிய அந்த நொடி நம்பிக்கை கொண்டிருக்கணும்ல. மூசா நபி எந்த இறைவனை நோக்கி அழைக்கிறார்களோ அந்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கணும்ல. அதை செய்யல. இங்கிருந்து தப்பிச்ச உடனே, கடல் பாதை அவர்களுக்கு கிடைத்ததும் தப்பித்த உடனே அவங்க சொல்றாங்க, நாங்கள் காளை கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டோம். எவ்வளவு பெரிய அநியாயம்! அருட்கொடையே அற்புதத்தை கண்கூட பார்த்துட்டு மறுக்கிறான். இப்படி மறுத்து அதையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். காளை கன்றை அநியாயக்காரர்கள் கடவுளாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள்.
சும்மா அஃபாவுனா அன்கும், பிறகு அவர்களை நாம் மன்னித்தோம், லஅல்லக்கும் தஷ்குரூன், எதனால அவங்க நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். நான் அவர்களை காப்பாத்துறேன், கடலை பிளக்கிறேன், அவங்க காளை கன்று கடவுளா எடுக்கிறாங்க, அதையும் நான் மன்னிக்கிறேன். எதுக்காக? நன்றி உள்ளவர்களாக இவர்கள் மாறணுங்கிறதுக்காக. மாறினாங்களா, அடுத்து அப்படி தலைகளாக புரள்றாங்க. அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னிச்சதுக்கு பிறகு சொல்றாங்க, நாங்க காளை கன்ற நம்பணும், ஆனா இப்போ ஒன்ன நாங்க நம்பணும்னா உன்னை நாங்க கண்கூட பார்த்தாதான் நம்புவோம். லன் நுஅ்மின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரா, அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கின்ற வரை நாங்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம். அந்த யூதர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வை நாங்க நம்புறோம், கண்ணுக்கு முன்னாடி காட்டுங்க, மூசாவை கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ்வை கொண்டு வாங்க, அல்லாஹ்வை நாங்க கண்கூடாக பார்த்துட்டா அப்போது நம்பிக்கை கொள்ளுகிறோம் என்று அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. இறைவன் ஒரு பெரும் சத்தத்தை ஃபஹதத்துக்கும் சாயிகா வான்தும் தன்துருன், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ் ஒரு பெரும் சத்தத்தின் மூலமாக அவர்களை அப்படியே அடியோடு அழிக்கிறான். அவங்க கண்ணு முன்னாடி நடக்குது, அவர்களை அல்லாஹ் அழிக்கிறான். கண்கூடாதான் நான் பார்த்துட்டு நம்புவேன்னா இவ்வளவு அற்புதம் நடந்துச்சு, கடல் புழக்குமா பிளந்தத, அதை பார்த்துட்டு நீ நம்பிக்கை கொள்ளாம அல்லாஹ் கண்கூட பார்த்துட்டு தான் நம்பிக்கை கொள்ளணுங்கிறீனா எவ்வளவு பெரிய துரோகியாக, நன்றி மறந்தவனாக, அநியாயக்காரனாக நீ இருப்ப. எல்லாத்தையும் அல்லாஹ் அழிக்கிறான். அல்லாஹ் அழித்த சமுதாயத்துக்கு உயிர் கொடுத்து எழுப்பி இருக்கிறானா? நம்ம மௌத்தாயிட்டோம், மௌத்தானவங்களை அல்லாஹ் அழித்தவர்களை அல்லாஹ் உயிர் கொடுத்து இந்த உலகத்தில் எழுப்பி இருக்கிறானா? இந்த சமுதாயத்தை மட்டும் எழுப்பி இருக்கிறான். எவ்வளவு பெரிய வாய்ப்பு யோசிச்சு பாருங்க. நாம மௌத்தாயிட்டா இந்த உலகத்துக்கு திரும்ப வர முடியாது. அல்லாஹ் அவர்களை நம்மை திருப்ப அனுப்ப மாட்டான். அதற்கு பிறகு மறுமை விசாரணை தான். இந்த மக்களை அல்லாஹ் அழிக்கிறான், மூர்ச்சையாகி விழுகிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். மரணித்த பிறகும் கூட பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும், நீங்க மௌத்தானீங்க, உங்களை நான் அழித்தேன், அழித்ததற்கு பிறகும் உங்களை நான் உயிர் கொடுத்து எழுப்பினேன். எதனால? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க நன்றி உணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காக. எவ்வளவு பெரிய அருட்படை! யாருக்காவது கிடைக்குமா இந்த பாக்கியம்? மௌத்தான பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பிய அந்த பாக்கியம் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு அருட்படைய அல்லாஹ் இவர்களுக்கு வழங்குகிறான். அப்பயாவது நம்பிக்கை கொண்டு இருக்கணும்ல, அப்பயும் நம்பிக்கை கொள்ளல. அப்ப என்ன பண்றாங்க? உணவு அவர்களுக்கு இல்லை, சாப்பாடு இல்லை. அல்லாஹ் என்ன பண்றான்? மண்ணு சல்வா என்கின்ற உணவை அவர்களுக்கு வானிலிருந்து அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். மண்ணு சல்வா அப்படிங்கிற உணவை வானத்திலிருந்து அனுப்பி வைக்கிறான். எவ்வளவு அல்லாஹ் ஒரு உணவை தரான்னா எவ்வளவு பெரிய அருள்! அந்த உணவை அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், இந்த அருளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஏற்கனவே ஃபிரௌனிடமிருந்து காப்பாத்தினா, கடலை பிளந்து அல்லாஹ் காப்பாற்றினான். அதே போல அவர்களை மரணிக்க செய்து அவர்களை உயிர் கொடுத்து எழுப்பினான். அவர்கள் பசியோடு பட்டினியோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மண்ணு செல்வா என்கின்ற உணவை கொடுத்தான். இப்போதாவது அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கணும்ல. அல்லாஹ் சொல்றான், ஒரு ஊரை காண்பித்து இந்த ஊர்ல நீங்க போய் தங்குங்க, பணிந்தவர்களாக அந்த ஊரின் வாசலில் நுழையுங்கள், நுழைந்த பிறகு ஹித்தத்துன் என்று சொல்லுங்கள். ஹித்தத்துன்னா மன்னிச்சிடு இறைவா அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு அருட்கொடையும் பெற்றவர்கள், யாரெல்லாம் இவ்வளவு நாள் அறியாமையில் இருந்துட்டேன், நன்றி மறந்துட்டேன், நீ சொன்ன நான் கேட்காம இருந்துட்டேன், காலை கன்ற கடவுளை எடுத்துட்டேன், அதையெல்லாம் நீ மறந்து எங்களை உயிர் கொடுத்து எடுப்புன, எங்களுக்கு உணவை தந்திருக்கிற, எங்களை மன்னிச்சிடு. அப்போதாவது சொல்லணும்ல. பணிந்தவர்களாக இந்த ஊருக்குள்ள போயிட்டு நீங்கள் மன்னிப்பு ஹித்தத்துன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னா, பணிந்தவர்களாக போகணும்னா பணிவுங்கிறது எங்க இருக்கணும்? மனசுல இருக்கணும். இவன் என்ன பண்றான்னா தவழ்ந்துகிட்டு போறான். பணிய சொன்னா தவழ்ந்துகிட்டு போறான். அல்லாஹ்வையே கேலி செய்கின்ற வகையில தவழ்ந்துகிட்டு போயிட்டு அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஹித்தத்துன். ஹித்தத்துன்னா மன்னிப்பு. ஹித்தத்துன் நீ சொல்லுன்னு அல்லாஹ் சொல்றான், இவன் ஹித்தத்துன்கிறான். ஒரு நூனை எக்ஸ்ட்ரா போட்டு ஹித்தத்துன்னு சொல்றான். ஹித்தத்துன்னா கோதுமைன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய கொழுப்பு இருக்கணும் பாருங்க. அல்லாஹ் அவ்வளவு அருட்கொடையை வழங்கி ஒரு கட்டளைய போடுறான், நீ பணிந்தவனா உள்ள போங்க. பணிவுங்கிறது மனசுல இருக்கும். இவன் என்ன பண்றான்? தவழ்றான். அல்லாஹ் பணிய சொன்னால இதான் பணிவு அப்படிங்கிறான்.
ஹித்தத்துன்னு சொல்லி உனக்கு அல்லாஹ் மன்னிப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஹித்தத்துன் கோதுமை அப்படிங்கிறான். அப்ப இவ்வளவு பெரிய துரோகிகளாக, நன்றி மறந்தவர்களாகத்தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஊருக்குள்ள போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் இவர்களுடைய பசியை போக்குவதற்காக, பஞ்சத்தை போக்குவதற்காக மண்ணு செல்வாங்கிற உணவை கொடுத்திருக்கிறான். மண்ணு செல்வாங்கிற அவ்வளவு பெரிய அற்புதமான உணவை வானிலிருந்து அல்லாஹ் இறக்கிய பிறகும் கூட அதை வச்சுட்டு இவங்க அதை உண்ணல. என்ன பண்றான்னா, மூசா நபிட்ட கோரிக்கை வைக்கிறான். லன் நஸ்பிர் அலா தஆமின் வாஹித், நாங்க ஒரே சாப்பாட்டையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணு செல்வாங்கிறது வானத்திலிருந்து வந்த அற்புதமான உணவு, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அதை சாப்பிடுறதை விட்டுட்டு நாங்க ஒரு சாப்பாட்டையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சாப்பாடுலாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு கீரை ஏதாவது கிடைச்சா கொடுங்க, வெங்காயம் ஏதாவது கிடைச்சா கொடுங்க, பூண்டு ஏதாவது கிடைச்சா கொடுங்க, பருப்பு ஏதாவது கிடைச்சா கொடுங்க, எங்களுக்கு இந்த மண்ணு செல்வாலாம் வேணாம், இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு அழுத்து போச்சு அப்படிங்கிறான். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருளை கொடுத்திருக்கிறான், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு கீரையை கொடுங்க, வெங்காயத்தை கொடுங்கன்னு மூசா நபி இடத்துல கோரிக்கை வைக்கிறான். அதுக்கு தான் அல்லாஹ் கேட்கிறான், அத்தஸ்தபதிலூன அல்லதி ஹுவ அதுனா பில்லதி ஹுவ கைர். அல்லாஹ் மிகச்சிறந்ததை தந்திருக்கின்ற பொழுது அதற்கு பகரமாக இந்த உலகத்தில் கிடக்கின்ற மற்ற ரகத்தை நீங்கள் பகரமாக்க தேடுகிறீர்களா? அல்லாஹ் சிறந்ததை கொடுத்திருக்கிறான், அது உன் கண்ணுக்கு தெரியல, அதை நீ அனுபவிக்கல, அந்த அருட்கொடைக்கு நீ நன்றி செலுத்தல, அந்த அருட்கொடையெல்லாம் வாங்கிக்கிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றாம அல்லாஹ்வே கேலி செய்யற மாதிரி துரோகம் செஞ்சுட்டு அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வெங்காயம் போதுன்னு சொல்றியா? அல்லாஹ் கடுமையாக அவர்களை கண்டிக்கிறான். இது ஒரு பக்கம் போகுது. தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன இல்லை, தண்ணீர் இல்லை. அப்போது அல்லாஹ் இவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறான். மூசா நபிக்கு கட்டளையிடுறான், ஃபல்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர், மூசா நபி அவர்களே உங்களுடைய கைத்தடியால் இந்த பாறையில் அடியுங்கள். ஃபன்ஃபஜரத் மின்ஹு இஸ்னத அஷரத ஐனன், 12 ஊற்றுக்களாக அந்த கல்லில் இருந்து தண்ணீர் வழிந்தோடும், அதை ஒவ்வொரு கூட்டத்தாரும் குடித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். தண்ணி இல்லாம கஷ்டப்படும் பொழுது தண்ணியை கொடுக்கிறான், உணவு இல்லாம கஷ்டப்படும் பொழுது உணவை கொடுக்கிறான். அவர்கள் ஃபிரௌனால் அடக்குமுறைக்குள்ளாக்கப்படும் பொழுது அந்த ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றுகிறான். கடல் முன்னால் குறுக்கிடுகிற பொழுது கடலிலே பாதை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் அவர்கள் கண்கூடாக பார்க்கணும்னு சொன்ன பிறகு அழித்த பிறகு உயிர் கொடுத்து எழுப்புறான். இவ்வளவு கட்டளையை அல்லாஹ் கொடுத்த பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கட்டளையை சொல்றான், குது மாத்தைனாக்கு பிகுவா, உங்களுக்கு நான் வழங்கிய வேதத்தை நீங்கள் பற்றி பிடியுங்கள். தௌராத்து கொடுத்திருக்கிறான்ல, அந்த தௌராத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை உறுதியோடு நீ கடைபிடிச்சு வாழ். இந்த கட்டளையை சொன்னா இவ்வளவு அற்புதத்தை பார்த்தவன் எப்படி நடக்கணும், எப்படி உறுதியோடு இருக்கணும், நடந்தானா? சும்ம தவல்லைத்தும் மின் பஅதி தாலிக், பிறகு அவர்கள் அதிலிருந்தும் புறக்கணித்தார்கள். இந்த கட்டளை ஏத்துக்கல. பணிவோடு நுழைன்னு சொன்ன கட்டளை ஏத்துக்கல. அல்லா இடத்துல மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்ன பொழுதும் கோதுமன் சொல்லி கேலி செய்கிறான். வேதத்துல சொல்லப்பட்ட, தௌராத்துல சொல்லப்பட்டபடி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கன்னு சொல்லும் பொழுதும் அதையும் கேட்கல. இவ்வளவு பெரிய நன்றி கெட்ட துரோகிகளாக, அநியாயக்காரர்களாக இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய சான்று. இன்னும் பாருங்க, அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளை இடுறான். என்ன கட்டளை போடுறான்னா, ஒரு சர்ச்சை வருது அவங்க கூட்டத்துல, ஒரு ஆளை கொன்னுட்டானுங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஆளை கொன்னுட்டானுங்க, யாரு கொலை செஞ்சதுன்னு தெரியல. அப்ப மூசா நபிட்ட கோரிக்கை வைக்கும் பொழுது அல்லாஹ் கட்டளை போடுறான், ஒரு மாட்டை அறுங்க, மாட்டை அறுத்து அந்த மாற்றினுடைய ஏதாவது ஒரு உறுப்பை வைத்து இந்த இறந்தவனுடைய உடல்ல அடிங்க, அப்போ யாரு கொலை செஞ்சான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறான். அதுவும் ஒரு அற்புதம் தான். மாட்டை அருங்கன்னு அறுத்துட வேண்டியதானே. மாடுனா என்ன கலரு, மாடுனா என்ன வயசு, அதுல தழும்பு இருக்கணுமா இருக்க கூடாதா, அந்த மாடு வளர்ப்பு மாடா விவசாயத்துக்கு பயன்படுத்துற மாடா, இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள். மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு மூசா நபி அவர்களை உள்ளாக்குகிறார்கள். கடைசியில எப்படியோ ஒரு மாட்டை பிடித்து அறுத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த இறந்தவரை அந்த மாட்டை அறுத்ததிலிருந்து ஒரு பகுதியை வச்சு அடிங்க அப்படின்னு சொல்றான். அடிக்கிறாங்க. அந்த கொல்லப்பட்டவன் எழுந்து
இவன் தான் என்னை கொன்றான்னு பேசிட்டு திரும்ப மௌத்தாயிடுறான். இவன் தான் என்ன கொன்னா அப்படின்னு கொலைகாரன் அடையாளம் காட்டுட்டு மௌத்தாயிடுறான். எவ்வளவு பெரிய அற்புதம்னு பாருங்க. இந்த அற்புதம்லாம் வரலாறுல இந்த சமுதாயத்தை தவிர வேற எந்த சமுதாயமும் அனுபவித்தது கிடையாது. இறந்தவர்களை உயிர்ப்பித்து அல்லாஹ் உயிர் கொடுத்து திரும்ப வாழ வைத்தான். வரலாறுல எங்கேயும் நாம படிச்சிருக்க முடியாது. வானிலிருந்து மண்ணு செல்வாங்கிற உணவை கொடுத்திருக்கிறான். வரலாறுல எங்கும் படித்திருக்க முடியாது. மீண்டும் மீண்டும் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் மன்னித்து மன்னித்து பல முறை வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். எங்கும் படித்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட எல்லா விதமான அற்கொடைகளையும் அவர்கள் அனுபவித்தும் கூட அந்த துரோகம் என்பது அவர்களுடைய இரத்தத்தில் ஊறிய, அவர்களுடைய பிறப்போடு ஒட்டிய ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அற்கொடையை செஞ்சால அல்லாஹ். அந்த ஒரு ஊருக்குள்ள போக சொல்லும் பொழுது மூசா நபி சொல்றாரு, வாங்க போய் அந்த ஊர்ல நாம சண்டை போட்டு நமக்கான இடத்தை பெற்றுக்கொள்வோம். அப்ப இந்த கூட்டம் சொல்லுது, இதுஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா. சண்டை போடுறதா? நீ சண்டை போடுறதா இருந்தா நீங்களும் உங்க ரப்பும் போங்க, எங்களையும் கூப்பிடுறீங்க. நாங்க ஃபஇன்னா ஹாஹுனா காயிதுன், நாங்கள் இங்கேயே அமர்ந்து இருக்கிறோம், நீங்க எல்லாம் முடிச்சிட்டு வந்து கூப்பிடுங்க, நாங்க ஊருக்குள்ள வரோம். இந்த சண்டை போடுறதுக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறான் போக சொல்லி. எந்த அல்லாஹ்? இவர்களை மீண்டும் உயிர் கொடுத்து அனுப்பிய அல்லாஹ். இவர்களை மரணிக்க வச்சு மீண்டும் இவர்களுக்கான வாய்ப்பை கொடுத்த இறைவன். மண்ணு செல்வாங்கிற உணவை கொடுத்த இறைவன். தண்ணீர் இல்லாமல் பஞ்சத்திலே தாகத்திலே கஷ்டப்படுகிற பொழுது தண்ணீர் கொடுத்த இறைவன். பல நபிமார்களை அனுப்பி, இவர் நபிமார்கள் அதிகம் அனுப்பப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம் தான். பல நபிமார்களை அனுப்பி இவர்களுடைய நேர்வழிக்காக இறைவன் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இறைவன் சொல்றா, போங்க சண்டை போடுங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, நாங்க இங்கே உட்கார்ந்துக்கிறோம். இதைத்தான் சஹாபாக்கள் ஒரு கட்டத்திலே மேற்கோள் காட்டுவார்கள். பத்ர் போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்கிற பொழுது சஹாபாக்களிடத்துல மீண்டும் மீண்டும் அன்சாரி தோழர்களிடத்திலே மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்போது அந்த சஹாபாக்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் மூசா நபியினுடைய சமுதாயத்தை போல நீங்களும் உங்களுடைய ரப்பும் செல்லுங்கள், சென்று போரிட்டு வாருங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், உங்களோடு நாங்கள் வருவோம். நீங்கள் ஒரு கடலை எடுத்து காட்டினாலும் கூட அதில் குதி என்று சொன்னால் நாங்கள் குதித்து விடுவோம் என்று சஹாபாக்கள் மேற்கோள் காட்டுவார்கள். அப்படியே நேர் எதிரா இருக்கு பாருங்க. இந்த சஹாபாக்கள் சமுதாயம் எப்படி இருந்துச்சு, முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருந்தது, இந்த யூத கூட்டம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. முஸ்லிம் சமுதாயம் அவர்களுக்கு கிடைத்த சின்னஞ்சிறு அற்புதங்களையும் அருட்கொடைகளையும் பார்த்து இஸ்லாத்திற்குள்ளே தங்களை இணைத்துக் கொண்டு உறுதியான நம்பிக்கையை பெற்றார்கள். இந்த யூத கூட்டம் என்னதான் அற்புதத்தை பார்த்தாலும், எவ்வளவுதான் அருட்கொடைகள் வந்தாலும் அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல், அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல், அதை அலட்சியம் செய்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்கின்ற கூட்டங்களாக அவர்களுடைய இயற்கை தன்மை அப்படிதான் இருந்தது. நன்றி மறந்தவர்களாக, துரோகிகளாக, சூழ்ச்சிகளுக்கு சொந்தக்காரர்களாக, எதையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, முஸ்லிம்களுக்கு ஒரு நல்லது என்றால் அதை விரும்பாதவர்களாகத்தான் இந்த கூட்டம் இருந்திருக்கு. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாயவத்துல்லதீன மின் கஃபரு மின் அஹ்லில் கிதாப் வலல் முஷ்ரிகீன். வேதவாசிகள்ல இருக்கக்கூடிய, வேதவாசிகள்னா இந்த யூத கிறிஸ்தவர்கள், வேதவாசிகள் இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள், ஐ யுனஸ்ஸல அலைக்கும் மின் கைரின் மின் ரப்பிக்கும், உங்க ரப்பிடமிருந்து உங்களுக்கு நல்லது நடப்பதை அவங்க விரும்பல. முஸ்லிம்களுக்கு எந்த நல்லது நடக்க கூடாது அப்படின்னு தான் அவனுடைய ஆசை. முஸ்லிம்களுக்கு நல்லது நடப்பது யூதர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். முஸ்லிம்கள் நல்ல நிலைமையில இருப்பதை அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. இதை எப்படி இல்லாம ஆக்கலாம், எப்படி அவர்களுக்கு துரோகம் செய்யலாம், எப்படி நன்றி மறந்து நடக்கலாம், எப்படி கேடு செய்யலாம், எப்படி சூழ்ச்சி செய்யலாம், இதைத்தான் அவன் விரும்புவான் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பாருங்க, மூசா நபியுடைய காலத்துல இவர்களுடைய இயற்கை தன்மை இப்படிதான், வரலாறு முழுவதும் இவர்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு மூசா நபியினுடைய வரலாறை பார்த்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மூமின்கள், சஹாபாக்கள், முஸ்லிம்கள் சொல்லுவாங்க, ராயினா அப்படிம்பாங்க. ராயினா அப்படின்னா எங்களை கவனிச்சிங்க, எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தத்துல முஸ்லிம்கள் சொல்றாங்க.
இத இந்த யூதர்கள் கேலி செய்யறான். எப்படி கேலி செய்யறான்னா அதே வார்த்தையை தான் சொல்றான், ராயினான்னு தான் சொல்றான். ஆனா முஸ்லிம்கள் சொன்ன அர்த்தத்துல சொல்லல. என்ன அர்த்தத்துல சொல்றான்னா எங்களை மேயிங்கிறான். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை குறித்து கேலி செய்து ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கணுங்கிறதுக்காக ராயினா எங்களை மேயிங்க அப்படிங்கிறான். இவ்வளவு பெரிய அநியாயக்காரனா இருப்பான். ஏன் தூதர் இந்த அரபு சமுதாயத்திலிருந்து வந்துட்டாருங்கிறதுனால, ரசூலுல்லாஹ் அரபு சமுதாயம், இந்த யூதர்கள் வேறு சமுதாயமாக இருக்கிறாங்க. இறை தூதர் இறுதி தூதர் அரபு சமுதாயத்திலிருந்து வந்துட்டாருங்கிறதுனால அந்த பொறாமையினாலும் அந்த நல்லதை பொறுத்து கொள்ள முடியாதனாலும் ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்காம நபிகள் நாயகத்துக்கு என்னெல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்தான். மன ரீதியான நெருக்கடியை கொடுத்தான். முஸ்லிம்கள் எல்லாம் எங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்ற அர்த்தத்தில் ராயினா என்று சொல்லுகிற பொழுது இவன் அதே வார்த்தையை எங்களை மேயிங்கிற அர்த்தத்துல சொல்றான். அப்பதான் அல்லாஹ் கட்டளை போடுறான், முஸ்லிம்களே லா தக்கூலு ராயினா, இனிமே நீங்க ராயினான்னு சொல்லாதீங்க, எங்களை கவனிங்கிற அர்த்தத்துல நீங்க சொன்னாலும் அந்த வார்த்தை நீங்க பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அதை இவன் தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நீங்க உன்லுர்னா என்று சொல்லுங்கள், அதுக்கும் அதே அர்த்தம் தான், எங்களை கவனிங்கன்னு அர்த்தம் தான். அந்த அர்த்தத்தை அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்கன்னு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் காலத்திலேயும் சரி முஸ்லிம்களுக்கு நல்லது நடக்கிறத இவன் பொறுத்துக்கவே இல்லை. இவனுக்கு அது விருப்பமே இல்லை. முஸ்லிம்களுக்கு எங்காவது ஒரு நல்லது நடந்தா அதை எப்படி இல்லாமல் ஆக்கலாம் என்பதுதான் இவனுடைய வரலாற்று நிகழ்வாக இருக்குது. ரசூலுல்லாஹ்க்கு விஷம் வச்சாங்களே யாரு? யூத பெண்மணி. யூதர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விஷம் வைத்து கொன்றுவிட வேண்டும் என்று ஆட்டு இறைச்சில விஷம் வச்சு நல்ல புள்ள மாதிரி விருந்து கலைக்கிற மாதிரி அழைச்சி விஷம் வச்ச இறைச்சியை கொடுத்தான். இவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரன்னு பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இணை வைப்பாளர்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் போர் திரட்டி வருகிற பொழுது அவர்களுக்கு உதவியாளர்களாக யார் இருந்தார்னா இந்த மதீனாவில் வசித்த யூதர்கள் தான். இங்க நல்ல புள்ள மாதிரி இருக்கிறது, நபிகள் நாயகத்தை பார்க்கிற பொழுது நல்ல புள்ள மாதிரி தன்னை காட்டிக் கொள்வது. எதிரிகள் நபிகள் நாயகத்தை எதிர்த்து போரிட வருகிற பொழுது அவனுக்கு பக்கபலமாக உதவி புரிந்து நபிகள் நாயகத்துக்கு துரோகம் செய்வார். பனு குறைலாங்கிற கூட்டம்லாம் இருக்கும் யூதர்களுடைய கூட்டத்துல. ஹஸ்ரஜி, பனு குறைலா, இப்படி பல கூட்டத்தார்கள் பிரிவினர்கள் இருப்பார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. அவர்கள் எல்லாமே இந்த ஹந்தக் போர், அதாவது அஹ்ஸா போர் என்று சொல்லுகிறோமே, கூட்டுப்படை, அந்த போரின் சமயத்துல எல்லா எதிரிகளோடும் கைகோர்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கடுமையாக எதிர்த்தார்கள். இதுதான் அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய இயற்கை தன்மை. துரோகமும் நன்றி மறத்தலும் சூழ்ச்சியும், முஸ்லிம்களுக்கு நல்லது நடந்தால் பொறுத்து கொள்ள கூடாது, பொறுத்து கொள்ள முடியாதவர்களாகத்தான் அவர்கள் வரலாறு முழுவதும் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே அந்த மக்கள் இந்த யூதர்களுக்கு இடம் கொடுக்கிறாங்க. கொஞ்சம் பேர் சேர்ந்து இடம் வாங்குறான். இடம் வாங்கி அதை ஒரு தனி நாடாக அறிவிக்கிறான். சொந்த நாட்டு மக்களை அகதிகளாக ஆக்குகிறான். அகதிகளாக்கி அந்த மக்களுக்கு எதிரான போர் பிரகடனத்தை செய்து தினந்தோறும் குண்டு மலைகளிலே அவர்கள் பொழிந்து கொண்டு உயிருக்கு ஊசலாடி கொண்டு பச்சை குழந்தைகள் முகமெல்லாம் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் போர்க்களத்தில் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இடம் கொடுக்கிறாங்க முஸ்லிம்கள், அவங்க பாவப்பட்டு இடம் கொடுக்கிறாங்க. அந்த நன்றி இருக்குதான் பாருங்க. எவ்வளவு பெரிய அந்த அயோக்கியர்களாக, துரோகிகளாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இஸ்ரேல் தன்னுடைய அதை தனி கவர்மெண்ட் ஆக்கிக்கிட்டு அங்கே வசித்த அந்த முஸ்லிம்களை, சொந்த நாட்டு மக்களை அகதிகளாக ஆக்குகிறார். அப்ப அந்த சொந்த நாட்டு மக்கள் குரல் கொடுக்கிறார்கள். தங்களுடைய உரிமைக்காக, தங்களுடைய சொந்த நாட்டுக்காக, அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு அகதிகளாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கோபத்தில் அவர்கள் குரல் கொடுக்கிற பொழுது அவர்களை நசுக்குகிறார். பச்சை குழந்தைகளை கூட விடுறது கிடையாது. பெண்களை, முதியோர்களை யாரும் பார்க்காமல் அந்த மக்களை கொன்று குவிக்கக்கூடியவர்களாக இந்த அநியாயக்காரர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய வரலாறு முழுவதும் அவர்களுடைய தன்மையாக இருந்திருக்கிறது. நன்றி மறந்தலும், முஸ்லிம்கள் நல்ல முறையில் இருக்கக்கூடாது என்கின்ற கெட்ட எண்ணத்தால் சூழப்பட்டதாகத்தான் அவர்களுடைய உள்ளம் இருந்திருக்கிற என்பதைத்தான் இன்றைய வரலாறும்
நேற்றைய திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறும் அதைத்தான் படம் பிடித்து காட்டுகிறது. அதனால் இந்த யூதர்களுடைய தன்மை என்ன என்பதை நாம அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூதர்களுடைய இயற்கை தன்மை என்பது துரோகமும் கெட்ட எண்ணமும் தான் என்பதை வரலாற்று ரீதியாக பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒரு உடலை போன்றவர்கள். உலகில் ஏதாவது ஒரு பகுதியிலே ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டால் இன்னொரு பகுதியிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் அதற்காக வருந்த வேண்டும் என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு உடலில் எப்படி ஒரு காலில் அடிபட்டால் கண்கள் கண்ணீரை சிந்துகிறதோ அதே போலத்தான் முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒரு உடலை போன்றவர்கள். எங்கோ இது இடத்தில் அடிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று இல்லாமல் அவர்களுக்காக வருந்தக்கூடியவர்களாகவும் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயம் செய்யப்படுகிற சமுதாயத்தின் பிரார்த்தனை என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இத்தகைய தஅவத்தல் மக்லூம், துரோகம் செய்யப்பட்டவன் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனஹு பைனல்லாஹி ஹிஜாப், ஏனென்றால் அல்லாஹ்வுக்கும் அந்த பிரார்த்தனைக்கு மத்தியில் எந்த திரை மறைவும் கிடையாது என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்படுகிற பொழுது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் அநியாயக்காரர்களுக்கு எதிராகவும் அல்லாஹ்விடத்திலே தொழுகையிலே ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுது கடைசி இறுதி ரக்காத்திலே ருக்கூக்கு பின்னால் குனூத் நாசிலா என்று ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுது, தனியா தொழும் பொழுது செய்ய முடியாது, ஜமாத்தோடு தொழும் பொழுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்த மார்க்க அறிஞர்களை எதிரிகள் ஏமாற்றி அழைத்து அவர்களை கருவறுத்த சமயத்திலே அவர்களால் தாங்க முடியாத இழப்பை சந்தித்த பொழுது 1 மாத காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக தொழுகையினுடைய ஒவ்வொரு ஜமாத் தொழுகையினுடைய இறுதி ரக்காத்தினுடைய ருக்கூக்கு பின்னால் குனூத்து நாசிலா என்று அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இருக்கிறார்கள். அந்த சுன்னத்தை நாமும் இன்றைக்கு இந்த ஜும்மாவுடைய தொழுகையில ருக்கூக்கு பின்னால இந்த குனூத்து நாசிலா என்ற பிரார்த்தனையை செய்ய வேண்டும். அநியாயக்காரர்களுக்கு எதிராக பிரார்த்திக்க வேண்டும். அதில் இமாம் அவர் பிரார்த்தனையை செய்வார். இமாம் சத்தமாக செய்ய வேண்டும், கையேந்தி. பின்பற்றி தொழக்கூடிய மக்கள் அவர்களும் கையேந்தி மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆமீன் சொல்வது அதுவெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. அவரவர்கள் தொழுகையில அந்த கையேந்தி மனதுக்குள்ளே செய்து கொள்ள வேண்டும். இமாம் மட்டும் சப்தமாக பிரார்த்தனை செய்வார். இதை ரசூலா நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக இந்த பிரார்த்தனையையும் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அநியாயக்காரர்களுக்கு எதிராக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நம்முடைய பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாக்குறு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.